கரூரில் வருகின்ற 10ஆம் தேதி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், வணக்கம். வருகின்ற 10ஆம் தேதி கரூர் முதலமைச்சர் விஜய் வருகை தரவிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பற்றிய விவரங்கள் என்ன? மேலும் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் எத்தனை நபர்கள் பங்கேற்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். மோகன், அதாவது கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்ச்சி கலந்து கொள்ள தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நாளை கரூர் வருகிறார். நாளை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வரும் அவர் அங்கிருந்து கார் மூலம் கரூர் வருகிறார். அப்போது அங்கு அவர் வரும்போது வழிநடுகளும் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளன. தொடர்ந்து அவர் கரூர் சேலம் பைபாஸ் சாலையில் உள்ள அட்லஸ் கலையரங்கத்தில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியுள்ளார். இதனையொட்டு அட்லஸ் கலையரங்கு வளாகத்தில் உள்ள மைதானத்தில் பிரம்மாண்டமான பந்தல் பணி நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 5000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு தாந்தோணி மலை அருகே உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுற்றுலா மலைக்கு சென்று அங்கு தங்குகிறார். அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் பயனாளிகளுக்கு உரிய அரசு பணிகளுக்கான ஆணைகளை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து அங்கிருந்து புறப்பட்டு திருச்சி வழியாக அங்கிருந்து சென்னை செல்ல உள்ளார். இதனொட்டி கரூர் ரோடு மற்றும் சுந்தரிலிருந்து தாந்தோணி மலை அரசு கல்லூரி வழியாக மாவட்ட ஆட்சியர் வரை சாலை ஒரு முறையில் இரும்பு தடுப்புகள் அமைத்து உள்ளன. தமிழக முதல்வர் விஜய் வருகிறது. கரூர் 6000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மோகன், பார்த்திபன், கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கும் அரசு வேலை வழங்குவதாக தமிழக அரசு தெரிவித்திருந்ததாக பல்வேறு செய்திகள் வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து நாளைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படியெனில் முதற்கட்டமாக எத்தனை நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது? அதாவது பயனாளிக்கு பணி ஆணை வழங்குவதால் நடைபெறுகிறது. 41 குடும்பத்திற்கு வழங்குவது புள்ளி விவரம் வெளியாகவில்லை. அப்படி ஒரு தகவல் வந்து மாவட்ட ஆட்சியர் உடனடி 27 நபர்களுக்கு முதல் அரசு பணி வழங்குவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது குறித்து முழுமையான தகவல் வந்து மாவட்ட ஆட்சியர் வெளிவரும் இந்த மாலைக்குள் வெளியிடும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.